குபேரருக்கு அப்படிதான், அப்பா உனக்கு முக்தி, இந்த பிறவியோடு உன்னுடைய இது முடிய போகுது, சந்ததி முடிய போகுதேன்னு வருத்தப்படாதே, நானே உனக்கு குழந்தையா வந்து ஈமக்கிரியை பண்றேன் அப்படின்னு சொன்னார். ஸ்லாதன மகரிஷிக்கு கூட நந்தியம்பெருமான் வந்து முடிக்கிறார். ஏன்னா அந்த முக்தி தரக்கூடிய தருணங்கள்ல வந்து அதே மாதிரிதான் பட்டினத்தாருக்கும் கூட முடிய போகிறது. குபேரன் வந்து காவேரி பூம்பட்டினத்துல அந்த ஓரத்துல முதல்ல, ஏன்னா பட்டினத்தார் எப்படி அவதாரம் செய்கிறார் அப்படின்னா, குபேரன் நண்பர் ஈசனும் சிவபெருமானும் குபேரரும் நண்பர்கள். அவருக்கு குபேரர் சொல்றார் சிவபெருமான் கிட்ட, எங்க கைலாயத்துல, சுவாமி எல்லாரும் சொல்றாங்க இந்த பூலோகத்தினுடைய பெருமை ரொம்ப பெருமையா இருக்காமே, அங்கதான் காசி இருக்கான், அங்கதான் ராமேஷ் இருக்கான், அங்கதான் ரிஷிகேஷ் இருக்கான், அங்கதான் ஹரித்துவார் இருக்கான், அங்கதான் கங்கை ஓடுதான், அங்கதான் காவேரி ஓடுதான், அங்கதான் நர்மதா ஓடுதான், அங்கதான் எல்லா புண்ணிய நதிகளும் ஓடுதான். அது மட்டும் இல்லை, 14 உலகத்தில் எவர் பாவம் செய்தாலும் பூமியில போய் அவதாரம் பண்ணிதான் பாவத்தை தீர்க்கணுமா. நான் ஒரு முறை அந்த ஊருக்கு போயிட்டு வர. அப்படியா, சரி. அதுக்கு எதற்கு என்கிட்டத்துல அனுமதி இல்லை, நீங்க கொடுத்த வேலையை நான் சரியா செய்யணும் இல்லையா. மகாலட்சுமி 8 லட்சுமிக்கு அதிபதி யார்? அவரு திருமால் தான். ஆனா அந்த செல்வங்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா குபேரர்கிட்ட இருக்கும். அந்த செல்வங்களை கணக்கு பிள்ளையாக இருந்தவர் தான் பார்க்கிறார், குபேரர் தான் பார்க்கிறார். அப்ப அந்த குபேரர் பார்க்கிற பொழுது அது கூட யாரோ கேட்டாங்க, குபேர மூலை எது? ஈசான மூலைக்கு ஆப்போசிட் வந்து குபேர மூலை. அப்போ பீரோ எப்படி வைக்கணும்? இப்போ நான் உட்காந்துருக்கேன் இல்லையா, இந்த மூலையிலே பீரோ வச்சணும், அந்த மூலை பகுதியில் பீரோ வச்சு ஓப்பன் வந்து இது இப்படி பார்க்கணும், இது வடக்கு பார்த்து இருக்கணும். குபேர மூலையில் பீரோ வைக்கணும், ஓப்பன் பண்ணுறது வடக்கு பார்த்து இருக்கணும். கிழக்கு மேற்க வச்சுட்டு கிழக்க வச்சுனாக்கா அந்த சூரிய உதயம் எரிக்கும் அப்படின்பாங்க. இதெல்லாம் ஒரு வாஸ்துன்னு சொல்லப்படுது. அதனால நம்ம இப்ப அந்த கதைக்கு போக வேண்டாம். குபேர மூலை எது என்பதை மட்டும் தெரிந்து கொள்வோம். இப்ப குபேரனாக இருக்கக்கூடியவர் பார்க்கிறார், சுவாமி பூலோகம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்லப்படுகிறது இல்லையா. நான் ஒரு முறை போய் அந்த பூலோகத்துல கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன், உங்களையும் சில தலங்களை பார்க்கிறேன். காவேரி பூம்பட்டினத்துக்கு அப்படி வந்தார். வந்த பொழுது அங்கே ஓடக்கூடிய அந்த காவேரி ஆறு, அங்கே வீசக்கூடிய தென்றல் காத்து, அங்கே இருக்கக்கூடிய சோலைகள், அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து, எல்லாவற்றையும் பார்த்தவருக்கு மனசுல ஒரு ஆசை வருது. ஒரே நாள் வந்துட்டு போறோமே, கொஞ்ச நாள் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் முன்பே சொன்னேன், ஆசை அருமிங்கள் அருமிங்கள் ஈசனாயினும் ஆசையை அருமிங்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமிங்கள். அப்போ எப்படி ஆசைப்படணுமா வேண்டாமா? ஈசன் மீது வைக்கக்கூடிய ஆசையானாலும் அறுத்துடணும். ஏன்னா அதுவும் அவர் காட்சி கொடுக்கலன்னா அது ஒரு பிரச்சனை இல்லையா. இன்னொன்னு, ஈசனே ஆயினும் ஆசை அறுத்தணும். அதனாலதான் அவர் சிவனேன்னு உட்காந்துருக்கார். என்னவா உட்காந்துருக்கார்? சிவனேன்னு உட்காந்துருக்கார். விருப்பு வெறுப்பு இல்லாதவர் சிவபெருமான். வேண்டியவர் வேண்டாதவர் அதெல்லாம் எதுவும் கிடையாது அவர்கிட்ட. விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது, விரும்புறது ஒன்றும் கிடையாது, வெறுத்து ஒதுக்குறதையும் ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஊமத்தம் பூன்னு ஒரு பூ இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? காய் கிடையாது, முள்ளு முள்ளா இருக்கிறதுக்கு பேர் காய். பெரும்பாலும் எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த காயை தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. காய தூக்கிட்டு வந்து இதான் பூன்னு வச்சிடுறா. இதான் மேடம் பூ, இதான் மேடம் பூனா, அம்மா அது பூ கிடையாது, அது முள்ளு காய். அது பூ என்பது வெள்ளை கலர்ல நீட்டா இவ்வளவு நீட்டு. அந்த காலத்துல வந்து இந்த நம்ம மைக் போடுற போது பாத்தீங்கன்னா புனல்னு ஒண்ணு கட்டுவாங்க, அந்த மாதிரி பூத்து இருக்கும். அது இவ்வளவு நீட்டு இருக்கும், காம்பு கொஞ்சம் நீட்டா அப்படி பூத்து இருக்கும். அதுக்கு பேரு தான் ஊமத்தம் பூன்னு பேரு. நீங்க அந்த பூவை தொட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 3 மணி நேரம் ஆனாலும் நாத்தம் போகாது. இந்த ஊமத்தம் பூவை தொட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஆனாலும் போகாது. கிட்டத்தட்ட 4 வாட்டி கை வாஷ் பண்ணணும், அப்பதான் அந்த நாற்றம் போகும். அவ்வளவு நாரம் அந்த பூ, ஒரு மாதிரி கசப்பான ஒரு நாற்றமாக இருக்கும் அது. ஆனா நமக்கு அது, ஆனா அதையும் விரும்புறாரா இவரு.
நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீ அதை கொண்டு வந்து வச்சுட்டு அப்பா ஈசா எனக்கு இதை கொடுன்னா கொடுத்துருவார். கையில தொட்டு 3 மணி நேரம் நாற்றம் எடுக்கக்கூடிய பூவை வைத்தால் கூட வேண்டியதை தரக்கூடிய ஒரு பெருமான் என்றால் யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதனாலதான் அவருக்கு விரும்பியது எதுவும் கிடையாது, வெறுப்பது எதுவும் கிடையாது. அப்ப அந்த ஊமத்தம்பூவை கூட ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரிதான் தும்பைப்பூ கூட அதே போலதான். அது தும்பப்பூ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தும்பை அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அந்த பெண் தாசி. தினமும் தன் தொழில் தொடங்குவதற்கு முன்னதாக சிவபெருமானை போய் பூஜை பண்ணிட்டு, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே என்று இறைவா நான் ஏதோ முன்விடை கர்மான்னு சொல்லிட்டு முதல்ல போய் பூஜையை பண்ணிட்டு அழுது தொழுது வருவா. அடுத்து ஒரு பிறவி இருக்குமானா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிறவி வேண்டாம், நாயாவோ பேயாவோ கூட கொடுத்துரும், இப்படி ஒரு பிறவி வேண்டாம், வாழ்ந்தால் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழணும், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடு, இல்லைன்னா பெண் பிறவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பினான். தினமும் இது நடக்கும். ஒரு ஆடவர் வந்துட்டு போனா குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணிட்டு திருப்பி போ அந்த அம்மா செய்வார். ஆப்போசிட்ல ஒரு அடியார்னா சிவடியார் மட்டும் இல்ல, முற்றும் துறந்த ஞானி. அவர் முற்றுமே துறந்த ஒரு ஞானி. ஒரு கல்லா எடுத்து வச்சுட்டு இருக்கார். அந்த வீட்டு இவர் போனது எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறதுக்கு. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போறான்னு ஒரு கல்லி வச்சிருந்தாராம். அப்புறம் அவரு கதை முடிஞ்சு மேல போனார். அப்படி போகிற பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு நரகம் கொடுத்தாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கொடுக்க போறாங்க. இன்னும் நான் அந்த கதைக்கு வரேன். அப்ப இவர் கேட்கிறார் அந்த முனிவர் பெருமான், அது என்ன அந்த பெண்ணு ஒழுக்கமற்ற பெண்ணு, அந்த பெண்ணுக்கு மட்டும் நீங்க எதை கொடுக்குறீங்க? சொர்க்கம் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் இது கொடுக்குறீங்கன்னு. பிறர் நான் இந்த கதையை எதுக்கு சொல்றேன்னா, பிறர் செய்யக்கூடிய பாவத்தை சுட்டி காட்டுவது கூட பாவம். அவன் தலையெடுத்து அவன் பண்றான், அவ தலையெடுத்து அவன் பண்றான். நாம ஏன் அந்த பாவத்தை சொல்லணும்? சொல்லுவதனாலும் பாவம் உண்டாகுமா? பிறர் யாராவது ஒருத்தர் பாவம் பண்றான்னா அந்த பாவத்தை நாம சொல்றதுனால அதுவும் பாவமா? நமக்கு ஏன் அந்த வம்பு? நாம சிவனேன்னு இருப்போமே. இந்த கணக்கு புள்ளியை எதுக்கு வச்சுக்கிறார் சிவபெருமான்? யமதர்மராஜா நம்ம பண்ற பாவத்தை எல்லாம் கணக்கு எடுத்து உக்காண்டு இருக்கார். அவருக்கு கணக்கு புள்ள ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? யமதர்மராஜாவின் கணக்கு புள்ள யாரு? நம்ம பாவ புண்ணிய கணக்கு மொத்தமே லிஸ்ட்ல இருக்கும். நீ என்ன பண்ணாலும் அந்த லிஸ்ட் மாறாது. என்ன சுவாமி சித்திரகுப்தா இந்த 1 கோடி வச்சுக்கோ, என் கணக்கை மாத்தனா மாத்தவா போறாரு? அவர் மாத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒன்று கணக்கு புள்ள இருக்கார். அதனால நம்ம என்ன பண்ணாலும் அங்க தெரியும். இப்ப அந்த முனிவர் பெருமான் அந்த மாதிரி ஆன பொழுது இந்த தும்பை என்கின்ற பெண்ணை சோதிக்க வேண்டும் என்று சிவபெருமான் வரார். அந்த பெண்ணுகிட்ட ஒரு நியாயமான முறை என்ன அப்படின்னா, எல்லாரும் முண்டி அடிப்பாங்களாம். அந்த பெண் என்ன பண்ணுவான்னா, முதல்ல யார் காணிக்கை அவ வீட்டு வாசல்ல வச்சுடுறாங்களோ அந்த ஆளுக்கு தான் அன்னைக்கு ஒதுக்கப்படுவாள். வேற யாருக்கிட்டையும் அந்த அம்மா தன்னுடைய உடம்பை காட்ட மாட்டா. அப்படி ஒரு ஒழுக்கமான பெண் அந்த பெண் தும்பை. இது என்ன பண்ணான்னா, அன்னைக்கு நம்ம சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு, உண்டியல்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்துன்னு போய் சில்லறை காசா கால்னா அரைனா ஓட்ட கால்னா அந்த மாதிரி கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வாசலில் வச்சுட்டார். வச்ச உடனே வச்சுட்டு, அதுவும் எப்படி ஒரு 90 வயசு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு. இந்த பெண்களுக்கு தலை ஆடுறது இப்படி இப்படி ஆடும், ஆண்களுக்கு தலை ஆடுறத பார்த்துக்கிறீங்களா? இப்படிதான் ஆடும். ஏன் அது அவனை தான் கேட்கணும் அப்படின்றீங்களா? பெண் சொல்வாலாம், இல்லற வாழ்க்கை இதோட போதும், எனக்கு வேண்டாம் 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 பாலா. ஆண் சொல்லுவாரா, எனக்கு இன்னும் வேணும் 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 அப்படின்னு சொல்லுவாராம். மாரியார் சுவாமிகள் அதை விளையாட்டா சொல்லுவார். அப்போ அந்த தலை இப்படி இப்படி ஆடின்னு இருக்கு. இந்த அம்மா குளிச்சு முடிச்சு சிவபூஜை பண்ணி முடிச்ச உடனே கதவை திறந்தா பார்த்தா சில்லறை காசு வச்சிருக்குது. ஐயா யார் வைத்ததுன்னா,
நான் தான் வச்சேன் அப்படின்னாரு. இது நான் தான் வச்சேன்னு சொல்றதுக்கே 3 hour ஆயிருக்கு. இவருக்கு பெண்ணாசை பாருங்க. அது அந்த அம்மா கூட்டு போன சில்லறை யார் வைக்கிறாங்களே, காசு யார் வைக்கிறாங்க அவங்களுக்கு தான். இது உள்ள கூட்டு போகும்போது அந்த நாட்டை ஆளக்கூடிய மகாராஜா வந்துட்டார். பெண்ணே, இன்று எனக்கு நீ வேண்டும், ஐயா நாளைக்கு வாங்க. இன்று ஏற்கனவே புக்கிங் ஆயிடுச்சு. யாரு? இவர்தான். அவர் என்ன பெருசா கொடுத்திருப்பார்? என்னையா கொடுத்த? ஒரு புடி ஜில்ற காசு அப்படின்னார். சொன்ன உடனே, ஏம்மா 1000 தங்க காசு கொடுக்குறேன், நீ 1000 இல்லை 1 கோடி கொடுத்தாலும் வேண்டாம், இன்று இவர் ஒப்புதல், அவ்வளவுதான். அவர் அந்த அம்மா அழைச்சிட்டு போனா, உட்கார வச்சா, உணவு கொடுத்தா, பாத பூஜை பண்ணா. அதுக்கப்புறம் வயசானவராக இருக்கார் வேற. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசித்தா. அவளுக்கு தெரிஞ்ச ஏதேதோ, என்ன ஐயா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது தேவாரம், ரொம்ப பிடிச்சது தேவாரம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இந்த அம்மா எல்லாம் அப்படி பாடினா. இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்புறம் பார்த்தா சாமியார் இந்த சாப்பிட்டார் பாரு, இதெல்லாம் ஒன்று மேலே வருது, இன்னொன்று கீழே போகுது. 6 மணியிலிருந்து மறுநாள் பொழுது விடிகிற 6 மணி வரைக்கும், விடியற் காத்தால 4:30 மணி வரைக்கும் துணியை மாத்துறது, கூட்டு போய் மெதுவா பாத்ரூம்ல விடுறது, கழுவுறது, திருப்பி கூட்டிட்டு வர்றது, அஜோன்றது, திருப்பி கூட்டு போய் விடுறது, திருப்பி இப்படியே தான் நடந்துட்டு இருக்குது இந்த வேலை. எது? ஒன்று கையில பிடிக்கணும் எதை வாந்திய, இன்னொன்று அந்த ஆடையில ஒழுகிக்கிட்டே பாத்ரூம் போவாரு. அதுக்குள்ள அந்த அம்மா அதை தொச்சு கிடிச்சு அங்க கழுவி விட்டு திருப்பி ஆடையை மாத்தி திருப்பி கொண்டு வந்து படுக்க திருப்பி போவார். இப்படியே மாறி 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 நடந்துட்டு இருக்கு. 4:30 மணி ஆச்சு. சிவபெருமான் பார்க்கிறார், கொஞ்சம் கூட சலிக்கலையே, நான் கட்டினதா இருந்தா கூட நல்லவங்களுக்கெல்லாம் வருது, உனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருப்பா. பெத்தவளா இருந்தா கூட சலிப்பா. என்ன மருந்து ஊத்தியும் இது சரியே ஆகலை, எந்த நேரத்தில் பிறந்து தொலைச்சதோ தெரில, வாரி கொட்டுறதுக்கே சரியாகுதும்பா. சலிச்சுப்பா இல்லையா? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் சலிப்பு வரும். பெத்தவளுக்கும் சலிப்பு வரும், கட்டினவளுக்கும். ஏன்னா தாய்க்கு பின் தாரமல்லி, அவளுக்கும் சலிப்பு வரும். ஆனா முகமே சுளிக்கலையா. எதை? அந்த 1ஐயும் 2ஐயும் பிடிக்கிற பொழுதும் சரி, அவர் வாந்தி எடுக்கிற பொழுதும் சரி, எதுவுமே மனம் சுளிக்கவே இல்லை. 4:30 மணி ஆச்சு. அந்த அடியார் கேட்கிறார், பெண்ணே என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். ஏன்? எதற்கு வரணும்? இல்ல, நான் இவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துறேன், வேறு ஒரு நல்ல இளைஞன் வந்திருந்தா உனக்கு சுகத்தையும் கொடுத்திருப்பான், அதிக காசும் கொடுத்திருப்பான். ஆனா நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தொந்தரவு தான் கொடுக்கிறேன். கொடுத்ததே இத்தனோண்டு ஒரு சில்லற காசு. அதையே காட்டிலும் நீ எனக்கு பண்ண பணிவிடை இருக்கேன், அது எவ்வளவோ பெருசு. என் மேல உனக்கு கோபம் வரலையான்னார். அந்த பெண் சொன்னா, சிரிச்சினே சொன்னா, இல்லை சுவாமி. அந்த பெண் சொல்றா, இல்லை சுவாமின்னா. ஏன் வரலன்னா, இல்ல அவங்கெல்லாம் இந்த உடம்பு சதை பிண்டத்தை கேட்டாங்க. இது அழிந்து போகக்கூடிய சதை பிண்டம். இளமை என்பது கொஞ்சம் முடிஞ்சு போச்சுன்னா, காது ஓர 2 முடி நரைச்சாவே முடிஞ்சு போச்சு இந்த தொழில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னை யாரும் சீண்ட மாட்டா. ஆனா நீங்களும் காசு கொடுத்தீங்க, இந்த உடம்பால் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் இருந்து சுகத்தை அனுபவிப்பது போல நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? அந்த சுகம் கொடுப்பதற்கு பதிலா இந்த உடம்பால உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கேன், அவ்வளவுதான். 2ம் சமம் தான். இது வேற அது வேற கிடையாது. நான் சொல்ற கதை புரியுதா உங்களுக்கு?
இந்த சதை பிண்டத்தை விரும்பி காசு கொடுக்கிறவர்களுக்கு நான் சுகம் கொடுக்கிறேன். இப்போ இந்த 1 2 வாந்தியை நான் அள்ளுவதனால உங்களுக்கும் சுகம் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ரெண்டுமே இந்த சதை பிண்டத்தினால் செய்கிறேன். சிவபெருமான் விஸ்வரூப தரிசனம் காண்பித்தார். அப்போ அந்த விஸ்வரூப தரிசனம் காண்பித்த அடுத்த வினாடி அந்த பெண்ணுக்கு கையும் உடல காலும் உடல, இவ்வளவு நேரம், இத்தனை மணி நேரம் இறைவன் என் கூட இருந்திருக்கிறாரே, அதுவும் நான் ஒரு இந்த தொழிலை செய்யக்கூடிய பெண், அருவருப்பில்லாமல் என் இல்லத்தில் வந்து இருந்திருக்கிற ஆனந்தம் ஒன்னும் அவளுக்கு புரியாத பொழுது, சரி என் மனைவி கூட சகிப்பு தன்மையோடு செய்யாத செயலை எனக்கு நீ பண்ண இல்லையா, உனக்கு என்ன வேணுமோ கேள். அவ கேட்டிருக்கலாம், நல்ல குலத்துல பிறந்திருக்கணும், நல்ல ஏதாவது வேணும், அது வேணும், இது வேணும், எப்படியாவது கேட்டிருக்கலாம். ஆனா அவ அதெல்லாம் எதுவுமே கேட்கல. என்ன தெரியுமா கேட்டா, அத அவசரம். நாமளும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாத சில நேரத்தில் கேட்போம் இல்லையா, அது மாதிரி அவசரத்தில் என்ன பண்ணிட்டா, என் திருவடி உன் தலைமையில இருக்கணும்ட்டா. என் திருவடி உன் திருவடி என் தலை மீது இருக்கணும்னு கேட்டிருக்கணும். உங்க திருவடி என் தலையில படணும்னு அவ கேட்கணும். அவசரத்துல என்ன பண்ணிட்டா, என் திருவடி தங்கள் தலை மீது இருக்கணும்ட்டா. சிவபெருமான் சிரிச்சுட்டே சொன்னார், அப்படியே ஆகட்டும். அடுத்த ஜென்மத்தில் தும்பை பூ என்ற தும்பை செடியாக பிறந்து அதில் இருக்கக்கூடிய பூவாக இருந்து என் திருவடியில் நான் உன் திருவடியை என் திரு முடியில் சுமக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கும் அந்த தும்பு பூவை இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டா கால் மாதிரி தான் இருக்கும். அது சாதாரண ஒரு அந்த பெண்ணுக்கு கூட கருணை செய்தவர் இல்லையா இறைவன். அதனால சொல்றேன், இறைவன் என்கின்ற அந்த ஒரு என்ன, இறைவன் எதையுமே ஒவ்வொருவருக்கும் யாரா என்ன ஆசைப்பட்டாலும் கொடுக்காம இருக்க மாட்டார், கொடுக்காம இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெருமான் குபேரன் இப்ப அந்த காவேரி பூமட்டத்துல வந்து உலா வந்த உடனே, சரி இங்கேயே என்ன ஆசை, இங்கே இருக்கணும்னு ஆசை, சரி ஒரு பிறவி இங்கே இருந்துட்டு வா, எங்கெல்லாம் தலங்கள் இருக்கோ அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னார். ஏற்கனவே குபேரன் அல்லவ, பிறந்த இடமும் செல்வந்தர், மிகப்பெரிய செல்வந்தர் பிள்ளையாக பிறந்தார். அப்படி பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா சில காலத்துக்குள்ளர அப்பா சிவபதம் அடைந்து விட்டார். சிவனேசர் வந்து சிவபதம் அடைஞ்சுட்டார். அம்மா ஞான கலை வளர்க்கிறார்கள். அப்படி வளர்த்து வருகிற பொழுது 16 வயசு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே குழந்தை பாக்கியம் இல்லை. அந்த நாட்டை காவேரி பூம்பட்டினத்தை ஆண்ட அரசன் ஒரு முறை பட்டினத்தார் வீட்டு வாசல் வழியா வந்தா, வெள்ளி கதவுகள் போடப்பட்டிருந்த வாசல் யாரான்னு பட்டினத்தார் வீடு. என்ன கதவு? வெள்ளி கதவு போட்டு வச்சிருந்தார். அந்த ராஜா சொன்னாரா, யார் அவர், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், வாங்க இந்த வெள்ளி கதவை முதல்ல, ஏன்னா என் அரண்மனையிலேயே வெள்ளி கதவு இல்லை, நீ வெள்ளி கதவை வச்சுட்டு இருந்தா நான் சும்மா இருப்பேன்னா, அந்த வெள்ளி கதவை கழட்டிடு அப்படின்னார். மறுநாள் பட்டினத்தார் அதை கழட்டி எடுத்துட்டு தங்க கதவு போட்டார். அது மறுநாள் உலா வரும்போது பார்த்தார், நான் உன்னை வெள்ளி கதவு, ஆமா நீங்க சொன்ன மாதிரி நான் கழட்டிட்டேனே, அதை எடுத்துட்டேன், புதிய கதவு போட்டிருக்கேன். எதுல போட்டிருக்கேன்? தங்கத்துல போட்டிருக்கேன். முத்து பல்லக்கு வச்சு கட்டி இருந்தார். இந்த முத்தம்னு சொல்லுவோம் தெரியுமா, அது வெறும் முத்துக்களாலேயே கட்டி வச்சிருந்தார். அப்படி கட்டி இருந்ததை பார்த்த உடனே அவனுக்கு பொறாம வந்து நெருப்பு வச்சுட்டார். மறுநாள் பார்த்தீங்கன்னா வைரத்தால முத்தம் கட்டினாராம். யார் அவரு? இந்த பட்டினத்தார். 2500 வருஷத்துக்கு முன்னாடி 9 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதி. அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே இவர் வீட்டு வாசல்ல காவலர்களா நின்றுக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு வசதி படைத்தவரா இருந்திருக்கணும்னு யோசி பாருங்க. அப்பவே 40 காவலர்கள் இருந்தாங்களாம். யார் வீட்டுக்கு? பட்டினத்தார் வீட்டுக்கு. அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருந்திருப்பார். இந்த 2500 வருஷத்துக்குள்ள அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவா இருந்திருக்கும்? பல லட்சம் கோடியில கோடி 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 ஆயிருக்கும். அப்பேற்பட்ட பட்டினத்தார்
பிள்ளை பாக்கியம். அதான் சொல்லுவாங்க இல்லையா, கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும், தொட்டில் நம்ம விருப்பப்பட்டாலும் வராது. யாரு? உள்ள இருக்கிறவர் கொடுத்தா உண்டு, இல்லைனா இல்லை. இதான் நிஜம். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை. அப்ப சொல்றார் சிவசருமர் என்று ஒரு அந்தனர், ரொம்ப வறுமை அவருக்கு ரொம்ப வறுமை, குழந்தைகள் கொஞ்சம் ஏராளம். இந்த வறுமையை தெரியலையேன்னு சிவாலயத்தான அந்த வறுமையிலையும் அவர் பூஜை பண்ணுவாராம் சிவபெருமான. நீங்கள்லாம் கூட ஒரு குட்டி சிவலிங்கம் வாங்கி வச்சு என்னைக்கு சிவன் கோயிலுக்கு வர முடியும் அன்னைக்கெல்லாம் சும்மா ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பால் ஊற்றி ஒன்றும் இல்லை, ஒரு சந்தனத்தை ஒரு குங்குமத்தை வச்சு ஐயா அப்படின்னு வழிபாடு பண்ணணும். எல்லாருமே வழிபாடு பண்ணலாம, தீட்சை வாங்கணுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீட்சை வாங்கணுமானாலும் ஒன்றும் கிடையாது. சிவபெருமானை பூஜிப்பதற்கு நேரம் கிடையாது, காலம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் இறைவனை பூஜை பண்ணலாம். நேரம் கிடைக்கும் போது பூஜை பண்ணலாம். நான் கோயிலுக்கு நான் ஆபீஸ் போயிட்டு 10 மணி ராத்திரிக்கு தான் வரேன், 10 மணிக்கு பூஜை பண்ணுங்க, தப்பே கிடையாது. அர்த்தஜாம பூஜை அப்பயும் ஏற்றுக்குவார். அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அப்போ இங்க குழந்தை பாக்கியம் இல்லை. சிவசருமர் கிட்ட கனவுல இவர்கிட்ட சொல்றார், நாளைக்கு ஒரு அந்தனர் வருவார், குழந்தை எடுத்துட்டு வருவார், அந்த குழந்தைக்கு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து வாங்கிக்கும். யாருகிட்ட? திருவிடை மருதூர்ல போய் வழிபாடு செய்யறார். யாரெல்லாம் திருவிடை மருதூர் போய்க்கிறீங்க? போறது ஒரு வழி, வர்றது ஒரு வழியில வரணும். அங்க என்ன சிறப்பு திருவிடை மருதூர்ல? சனி பகவானே உள்ள இருக்க மாட்டார். அடுத்து பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பு, கைத்தட்டுங்க. பிரம்மஹத்தி தோஷம் என்று 3 தலைமுறை என்று சொல்லக்கூடிய தலைமுறையில யாராவது பிரம்மஹத்தி என்கின்ற தோஷம் இருக்குமே ஆனால், முன்வினை கர்மா இருக்குமே ஆனால், நந்தி வாயில கொண்டு போய் உப்பு கொட்டணும். பார்த்திருக்கிறீங்களா? எல்லாம் போனா பார்க்கணும். அங்கே சிவாச்சாரியார்கள் குறிப்பிட்ட தொகையை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனையை பண்ணி பண்றது, அதாவது பண்ணி முடிச்சு போறது ஒரு வழின்னா வர்றது ஒரு வழியில வரணும். போன வழியிலே திரும்ப கூடாது. திருவிடை மருதூர்ல மட்டும் காம்பவுண்டே எவ்வளவு பிரிச்சிருக்கோம்னா இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். எவ்வளவு இருக்கும்? இந்த கோபுரத்துல பாதி உயரத்துக்கு மேல இருக்கும். திருவிடை மருதூருடைய கோபுரமே எது? கோபுரம் இல்ல, காம்பவுண்ட் சுவர் என்று சொல்லக்கூடிய மதில் சுவர், அதுவே அவ்வளவு உயரமாக இருக்கும். போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான போய் இவர் வழிபாடு பண்றார். அவர் கனவுல வந்து சொல்றார். சொன்ன அடுத்த வினாடி சிவனேசர் மறுநாள் சிவசருமர் மறுநாள் பார்த்தீங்கன்னா கையில குழந்தையை தூக்கின்னு வரார். ஒரு ஆண் குழந்தை தூக்கிட்டு வந்தோடனே அதுக்கு எடைக்கு எடை பொண்ணு கொடுத்து அந்த குழந்தையை வாங்கினார். இது மருதவாணனுடைய திருவருளால கிடைத்ததனால இந்த குழந்தைக்கு மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். என்ன பேரு? மருதவாணன் என்கின்ற பெயர் வச்சார். இப்ப அந்த பெயரை வச்சு அந்த குழந்தையை வளர்த்து வர்றார். குழந்தைக்கு விளையாடுறது, எப்ப பார்த்தாலும் விளையாட்டு. அந்த குழந்தை என்ன பண்ண, பக்கத்திலேயே கடல், வணிகம் செய்யற இடம் அது. அந்த இடத்துல வந்து எப்பயுமே ஓடத்துல படகுல போவாங்க. ஒரு 4-5 நண்பர்களோடு இவரும் படகுல போனார். அந்த நேரத்தில் ஒரு மீன் வந்து ஒரு நண்பனை விழுங்கிடுச்சு. இந்த மருதவாணர் ஒரு உதைத்தார். அந்த மீன் 2ஆ பிளந்தது. அவன் முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணதனால அந்த சாபத்தை விமோச்சனம் கொடுத்தார். அந்த மருதவாணர் திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மருதவாணரே மருதவாணராக எங்க வந்திருந்தார்? இந்த பட்டினத்தாருக்கு பிள்ளையாக வந்திருந்தார். அதான் நிஜம். அவர் கால் பட்ட உடனே அந்த மீன் 2ஆகி ஒரு மனிதனாக வந்து நிக்குது. சுவாமி, உங்க பாதம் பட்ட உடனே என் சாப விமோச்சனம் ஆயிடுச்சு. நான் கந்தர்வர்கள்ல ஒருவன், என் பெயர் குபேரன். உங்க பாதம் பட்டா நான் விமோச்சனம் என்று சொன்னாரு. அதனால இப்போ உங்க பாதம் பட்டு நான் விமோச்சனத்துக்கு ஆயிட்டேன். எனக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. அந்த குழந்தைய என்ன பண்ணார்? விடுங்கியவன் எங்க என்னார்? தோருக்கான்னு தூக்கிட்டு வந்து அந்த நண்பனை விட்டார். விட்ட உடனே எல்லாரும் போய் சொன்னாங்க இந்த மாதிரி நடந்ததுன்னு. பட்டினத்தார்கிட்டையும் சொன்னாங்க. பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான் போல இருக்கு, பிள்ளை என்னமோ பண்ணியிருப்பான். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுவாராம் பட்டினத்தார். பொருள்களை ஈட்டுவார், அவ்வளவு செல்வத்தை குவிப்பார். அப்பேற்பட்ட ஒரு செல்வம்.
இப்படி செல்வம் இருக்கின்ற பொழுது பிள்ளைக்கு 16 வயசாச்சு. எல்லாரும் கடல் கடந்து போய் வியாபாரம் பண்றதுக்கு பொருள் ஈட்டுவதற்கு போனாங்க. அப்பா நானும் போறேன்னு மருதவாணர் போனார். மருதவாணர் போறார் எல்லாத்துக்கும், எல்லார் கூடயும். போன உடனே பிள்ளை நம்ம சேர்த்த சொத்து மாதிரி டபுள் மடங்கு சொத்து நம்ம பிள்ளை சேர்க்க போறான். என்ன ஆசை யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது? நாம சேர்க்க போறோம்னு நினைச்சு இவர் சொல்றார், அப்பா நல்ல பொருள் ஈட்டிக்கோ, பொருள் வாங்கும் போது விற்கும் போது கவனமா இரு, கணக்கெல்லாம் சரியா பாரு, பட்டினத்து செட்டி இல்லையா, ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். செட்டின்னா கெட்டின்னு அர்த்தம். கணக்கு பார்க்காம எதையும் செய்ய மாட்டாங்க. அப்பேற்பட்ட அதனால சொல்றாரு இவரு, கணக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கட்டும்னார். சரி என்று சொன்னார். இங்கிருந்து போனாங்க. நிறைய செல்வத்தை செய்த எங்க கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணார். கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணுகிற பொழுது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா, அங்கேயே சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, மண்டபம் பண்றதுக்கு எல்லாத்தையும் பொருள் அங்கேயே மருதவாணர் செலவு பண்ணிட்டு வந்துட்டார். வரும் பொழுது என்ன பண்ணார்னா, ஒரு 10 வரட்டி. என்ன வரட்டி? பசு சாணம். அந்த சாணத்துல வரட்டி தட்டி கடல் வருது. இப்ப மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு காத்து புயல் அடிக்குது. வர கூட போனவங்க எல்லாம் பார்க்கறாங்க, குளிர்ல நடுங்குறாங்க. எல்லாரும் நடுங்குறா. நடுங்கிய பொழுது இவர் மட்டும் வரட்டியை பத்த வச்சு குளிர் காஞ்சின்னு இருக்கார். மருதவானா 2 வரட்டி கொடுக்கும், 2 வராகும், ஒரு வரட்டி 2 கொடுத்தா தரேங்க. இப்போ குளிர் போகணும், அதுக்கு என்ன கொடுத்தா போச்சு வாங்கி. இப்படி கரைக்கு வா தரேன். சில பேர் கடன் சொல்லி வாங்கினதும் உண்டு. எதை? வரட்டிய. இப்படி எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் அந்த குளிருக்காக எல்லாரும் வாங்கியாச்சு. வந்தார் பிள்ளை வரான்னு சொல்லிட்டு இவரே போயிட்டார். எங்க கப்பல் துறை எந்த இடத்துல கரையை நிக்க வைப்பாங்களோ அந்த படகு துறைக்கு இவர் போயிட்டார். போன உடனே பார்த்தார், ஆஹா உன் பையன் இருக்கானே, எல்லாத்தையும் சம்பாரிச்சு அங்கேயே வித்துட்டான். எங்க விக்கல, எல்லாம் மொத்தமா செலவு பண்ணிட்டான். என்ன அவன் கொண்டு வந்தான்? ஒன்னும் இல்ல, பச்சஞ்சாணம் 2 வரட்டி தான் கொண்டு வந்துக்கிறான். மீதி எல்லாம் வேற எங்களுக்கு கொடுத்து சூடாக்கி உடம்ப நல்ல வச்சான். அதுக்கு அவனுக்கு தான் நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு இப்படி எல்லாரும் சொன்னாங்க. ஐயோ போச்சேன்னார். என்னது? செல்வமெல்லாம் போச்சே, வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டிட்டு வருவான்னு நினைச்சனே, செல்வம் எல்லாம் போச்சேன்னார். இந்த உங்க பையன் என்ன கொண்டு வந்தார்னார். இதான் கொண்டு வந்தார்னா இந்த எதை கொடுக்குறாங்க, அந்த வரட்டியை கொடுக்குறாங்க. அதை தூக்கி அப்படி அடிச்சார். அதுல இருந்து தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் செதறுது. இந்த வரட்டி வாங்கினவங்க எல்லாம் கிடு 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 நடுங்குறாங்க. இது போல வரட்டி தான் நாமும் கொடுக்கணும் போல இருக்குது கடை. இது போல வரட்டி தான் கொடுக்கணும் போல இருக்குது நாமும் கடை. ஐயோ எல்லாம் எரிஞ்சு வேற சாம்பலா போயிடுச்சே, இதை மறைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி இருந்தா அதுல இருக்கிறத உடைச்சி உடைச்சி எடுத்துட்டாவது நம்ம போட்டிருக்கலாமே, சொல்லாம பண்ணிட்டு. என்ன ஆசை யாரை விட்டது? பொன்னாசை பொருளாசை எல்லாருக்கும் உண்டு தானே. ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? எந்த மனிதருக்காவது ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே மனிதர் கூட இல்லை, கடவுளுக்கே ஆசை இருக்குது. என்ன மேடம் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் விருப்பும் கிடையாது வெறுப்பும் கிடையாதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ திருப்பி சொல்றீங்க கடவுளுக்கே ஆசை இருக்குன்னு. அவருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், உண்மையான பக்தர்கள் இல்லையேன்னு ஆசை. என்ன பக்தர் இல்லை, உண்மையான பக்தர் இல்லை. ஏன்? அவரை வாழ்த்துறது யார் வாழ்த்துறோம்? லிஸ்ட் போட்டுல கொடுத்துருக்கோம். அவரை போய் யாராவது வாழ்த்துறோமே, அப்பயும் திட்டின்னு தான் இருக்கோம். உளுந்து உளுந்து சாமி கும்பிட்றேன், நான் தான் கஷ்டப்படுறேன், சாமி ஏன் கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றேன், சாமி நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாமியே கும்பிடாதவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. இது எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்வி வருதா இல்லையா? எல்லாருடைய மனசுலயும் இந்த கேள்வி இருக்கு, இல்லைன்னு எல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ
இறைவன் என்று சொல்லக்கூடியவருக்கு இப்போ இவர் ஆசை என்னது? உண்மையான பக்தர். இறைவனுக்கு என்ன ஆசை? உண்மையான பக்தர்கள். ஏன்னா பொதுநலம் என்று சொல்லக்கூடிய சுயநலம் இல்லாத ஆசை இருக்கணுமா மனிதனுக்கு? சுயநலத்தோடு தானே நம்ம ஆசை எல்லாம். சுயநலம் இல்லாத ஆசை நல்லா இருக்கா? இந்த காரணீஸ்வரர் கோயில்ல தண்ணி நிற்குது, ஹைட்டு தூக்கி இந்த மண்டபம் லெவலில் தூக்கலாம், ஆசைப்படுவோமா? நம்ம வீட்டை 4வது ஃப்ளோர் எழுப்பலாமா, 6வது ஃப்ளோர் எழுப்பலாமா, இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் வாங்கி விடலாமா, அதில் 1 லட்ச ரூபாய் வாடகை வருமா, இல்லை கீழே இருக்கிற கடையை இடிச்சு கட்டினா ஒரு 4 லட்சம் வாடகை வருமா? இப்படி தானே நம்ம எண்ணம் தோணுது, உண்டா இல்லையா? நம்ம எண்ணம் எல்லாம் நம்மளை சுற்றி தான் இருக்குமே தவிர வேற மாதிரி எல்லாம் நமக்கெல்லாம் அப்படியே கடல் கடந்தெல்லாம் வந்துடாது, ரொம்ப கடந்தெல்லாம் வராது. நமக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் நம்ம சிந்திப்போம். இறைவனுக்கு என்ன தேவைன்னு நம்ம சிந்திக்க போறதில்லை. சொல்லலாமே, வருஷம் 365 நாளும் பால் அபிஷேகம் எனது கொடுங்க, தேன் அபிஷேகம் வருஷம் 365 நாளும் நான் வாங்கி தரேன், வருஷம் 365 நாளும் இளநீர் அபிஷேகம் நான் வாங்கி தரேன் சொல்லலாமே? சொல்ல முடியுமா? ஒரு நாள் வாங்கி கொடுத்துட்டு 3வது நாள் அட நீங்கள் வேற எங்கே போகிறது, ஒரு இளநீர் 50 ரூபான்றான் சென்னையில், அதுவும் வெயில் காலத்தில் 70 ரூபாய் 80 ரூபாய். அதை விட 2 பால் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு, ஒரு பால் வாங்கினாவே முடிஞ்சு போச்சு நினைப்போம் இல்லையே? கணக்கு பார்த்து தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்காக கணக்கு பார்க்காம ஏதாவது செய்யறோம்னு நினைக்கிறீங்க இல்லையே? அப்போ இறைவன் என்ன நினைப்பார்? தூய்மையான பக்தி உடைய அடியார்கள் வேணும்னு நினைப்பார் இல்லையா? அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அதுபோல இங்க ஆசையை துறந்தவர்கள் எவரும் இல்லை. பட்டினத்தார் நினைக்கிற எல்லாம் போச்சினார், இப்படி தூக்கி அச்ச அடுத்த வினாடி அதுல முத்து மாணிக்கம் பவளம் என்பது எல்லாம் கொட்டியது. இப்ப பட்டினத்தார் சொல்றார், யார் யார் எத்தனை வரட்டி வாங்கினீங்க? ஐயா நான் 4 வாங்கினேன், ஆனா இப்போ சொல்ல முடியுமா 4 வாங்கினேன்னு? 2 தான். இதே மாதிரி தான் கொடுக்கணும், அதுல முத்து இருக்கணும், வைரம் இருக்கணும், வயடூரி இருக்கணும், அதெல்லாம் தெரியாது. உங்க குளிரை போக்கிச்சா இல்லையா? என் பையன் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும்னு அப்பவே இருந்திருக்குங்க. திருடர்களுக்கு பயந்து அப்பெல்லாம் கடல்ல வந்து திருடுவாங்க, கடல் திருடர்கள்னு இருந்தாங்க அப்பெல்லாம் கூட, இப்பதான் இல்லை, அப்பவே இருந்திருக்கு. அந்த திருடர்களுக்கு பயந்து, ரைடுக்கு பயந்து, என் பையன் எதில் வச்சிருக்கிறான்? வரட்டியில வச்சிருக்கிறான். பிள்ளைன்னு ஒண்ணு பெத்தா எப்படி வரணும்? ஒரு செகண்டு போச்சேன்னார், அப்படி வரட்டிய தூக்கி அடிச்சார், போனதெல்லாம் வந்துடுச்சேன்னு. இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. திடீர்னு லாட்டரியில 1 கோடி அடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 மாசத்துல தெருக்கோடிக்கு வந்துருவோம். 1 கோடியும் போய் தெருக்கோடிக்கு வந்துருவோம். கொரோனா டைம்ல கோடி கோடியா செல்வம் வைத்திருந்தவர்கள் கூட என்ன பாடுபட்டாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு, வெள்ளம் வந்த பொழுது எத்தனை கோடி மிஷின்கள், எத்தனை கோடி செல்வங்கள் அழிந்தது யோசிச்சு பாருங்க. சென்னைக்குள்ள வெள்ளம் வந்தது, எத்தனை கோடி செல்வங்கள் போச்சு, கோடி கோடியா இருக்கக்கூடியவர்கள் கூட லாஸ் ஆனாங்க. அப்ப எவ்வளவோ மொத்தம் நஷ்டம் அடைந்தது. அப்ப யோசிக்கணும் இல்லையா? இறைவன் நினைத்தால் ஆக்கவும் செய்வார், இறைவன் நினைத்தால் அழிக்கவும் செய்வார். அதான் இறைவனுடைய தன்மை. இப்ப இறைவன் பார்த்தார், போச்சேன்னு நினைச்ச அடுத்த வினாடி இன்னுமா இவனுக்கு செல்வத்தின் மீது ஆசை உள்ள. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, 2500 வருஷத்துக்கு முன்னாடியே 9 கோடி ரூபாய் சொத்து கொடுத்து இன்னும் ஆசை அடங்கல, அப்பயும் அடங்கல. இப்பயும் அந்த ஆசை இருக்கேன்னு நினைச்சு என்ன பண்ணார்? மீண்டும் அந்த செல்வத்தை காண்பிக்கிறார். காண்பித்த உடனே ஆஹா என் மகன் அப்படி, ஆஹா இப்படின்னு யார் யாரெல்லாம் 1 வரட்டி 2 வரட்டி வாங்கி இந்த குளிர் காஞ்சாங்களோ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கினார். வந்து சேர்ந்த உடனே எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகட்டும் கணக்கு பார்த்து வச்சிட்டார். கணக்கு பார்த்து வச்சு முடிச்சு அடுத்த வினாடி இங்கிருந்து போறார். எங்க போகிறார்? அந்த இடத்துக்கு போகிறார். போன அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளைய பார்த்து கட்டி அணைச்சி முத்தமிடலாமேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். அப்படி வீட்டுக்கு போன அடுத்த வினாடி பார்த்தார், மருதவாணர் இல்ல அம்மா கிட்ட ஒரு பெட்டி கொடுத்துக்கிறார். மருதவாணர் போயிட்டார், ஒரு பெட்டி கொடுத்தார். குழந்தை எங்கே போறேன்னு, அம்மா நான் போயிட்டு வரேன், அப்பா வந்தா இந்த பெட்டி கொடுங்கன்னார். அப்பா கிட்ட இந்த பெட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு
அவசர அவசரமா அவர் கிளம்பிட்டார். மருதவாணர் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு கிளம்பிட்டார். கிளம்பி அடுத்த வினாடி இவர் போனார். பிள்ளை எங்கடி? பிள்ளை எவ்வளவு சம்பாரிச்சிருக்கான் தெரியுமா? பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்தா இப்படிதாண்டி பிள்ளை பிறக்கணும். நான் செல்வத்தை குவித்து வைத்திருக்கேன், அவன் கோடி கோடியா குவித்து வச்சிருக்கிறான்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டே இருக்கிறார். ஆமாம், பிள்ளை என்ன எங்கே காணும்? அவன் நீங்க வந்தா ஒரு பெட்டி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டான். இவர் நினைக்கிறார், இந்த பெட்டியிலே எவ்வளவு இருக்கும்? இந்த பெட்டி, அவர் ஆசை என்னது? இந்த பெட்டியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். நினைத்த அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா காது அருந்து போன ஒரு ஊசி அதுல இருக்கு. அதுல ஒரு ஓலை சுவடி இருக்கு. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இரும்பட்டிலே சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாவும் திருப்பி எங்க வராது? சுடுகாட்டுக்கு வருமா? யமன் வந்து பாச கயிறை போட்டு வாராதகா அந்தகா வந்த போது உயிர் வாங்குறவன் அவன் விட்டுட்டு போவானா? 9 கோடிக்கு அதிபதினு விட்டுட்டு போவானா? விடமாட்டான் இல்லையா? காதற்ற ஊசி கூட நம்ம பின்னாடி வரவே வராதுன்னு சொன்ன உடனே இந்த வாசகத்தை படித்த அடுத்த வினாடி அவருக்கு ஞானம் பிறந்தது. நமக்கெல்லாம் கூட ஏதாவது ஒரு சொற்பொழிவு கேட்டா கொஞ்சமாவது பிறக்கணும். என்ன பிறக்கணும்? ஞானம் பிறக்கணும். எதை கேட்டு? ஏதாவது சொற்பொழிவுன்னு இல்லை, எதையாவது பார்த்தோ படிச்சோ எதையாவது ஞானம் கிடைக்கணும். நம்மளும் இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணும். நம்மால முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு உதவி செய்யணும். நான் ஒரு நேத்தைக்கு யாருக்கிட்டேயே கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு ஒரு திருவான்மையூர் சிக்னல், நான் பஸ்ஸில் இருக்கேன். சிக்னல் விழல 10 நிமிஷமா நிற்குது. அப்போ ஒரு காட்சி என் கண்ணு முன்னாடி ஒரு காட்சி தெரியுது. ஒரு 10லிருந்து ஒரு 15 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தை, ஆண்மகன். அவன் வந்து ஒரு சின்ன மூலை மாதிரி வச்சுட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கு. ஒரு 3 பேர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க போல இருக்கு. அவங்க டீ சாப்பிட்றாங்க, கூட ஸ்மோக்கிங் அப்படின்ற அந்த புகைப்பிடித்தலும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வயிற்ற தட்டி அப்படி கை நீட்டுறான். அதுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு சொல்றார், போ அப்படின்னார். அதில் இன்னொருத்தர் சொல்றாரு, போட அப்படின்னார். மறுபடியும் அந்த குழந்தை அப்படி காட்டினான். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெரியவர் சொல்றாரு, அந்த அந்த இடத்துக்குரிய அந்த தெரிஞ்சவர் போல இருக்கு அந்த பையனா, அந்த பெரியவருக்கு தெரியும் போல. அவர் ஒரு கடை வச்சுட்டு இருக்கார், செருப்பு கடை மாதிரி சின்னதாக வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்றார், அந்த குழந்தை வாய் பேச முடியாதவன்பா, அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, இருந்தா கொடுங்க இல்லைனா விடுங்க என்றார். அவர் சொல்றார், ஏன்னா பஸ்ஸுக்கும் அந்த அவர் பேசுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, எனக்கு அது காதில் விழுது. அதுக்கு அவர் சொல்றார், வாய் பேச முடியாதான்னு சொல்லிட்டு அவர் புகைத்து கொண்டிருக்கக்கூடிய புகையை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தையினுடைய வாயில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வர்றார். இது பிடிச்சேனா உனக்கு வாய் பேச வரும்ன்றார். இறங்கி போய் உன் விடலாமான்னு இருந்துச்சு எனக்கு. படித்தால் திமிரு வருமா? அவன் வயது என்ன, உன் வயது என்ன? உனக்கு அந்த வயசுல ஒரு பிள்ளை இருப்பான். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேர் நின்றுடுறதுங்களா அந்த வயசுல ஒரு பிள்ளை இருக்கும், கல்யாணம்னு ஒன்று ஆயிருந்தா. ஆனா அந்த செயலை அந்த பையன்கிட்ட செய்யறார். அதுக்கு அந்த பெரியவர் சரியான சொன்னார், நீங்கெல்லாம் படித்தவர்கள் தானே, கடவுள் உங்களுக்கு அறிவே வைக்கவில்லையா? அவனுக்கு தான் வாய் பேச முடியாதுன்னா அதை வாயில கொண்டு போய் வைக்கிறீங்க. முடிஞ்சா 10 ரூபாய் கூட இல்லையா போயிட்டு, முடிஞ்சா ஒரு டீ வாங்கி கூட இல்லையா போயிட்டாரு. அது மாதிரி இன்னொரு முறை செய்ததை பார்த்தேன் என்றால் இங்க இருக்கிறதுல எதையாவது ஒண்ணு தூக்கி அடிப்பேன்னார். அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிற முறையாது. படித்தா திமிரு வந்துருமா? எல்லாரும் தாலி மாறி ஒன்னத்தை கழுத்துல தொங்க விட்டு இருக்கா 3 பேரும். ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றா போல இருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே இது எதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன்னா, எடுக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஏழ்மையானவர்களோ இல்ல நாமெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்களோ கிடையாது. முடிஞ்சா படம் இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடு. ஆனா படித்தவர்களாக இருந்தும் கூட அந்த காட்சி எனக்கு மனசுல இப்ப இந்த இடத்துல ஏன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா, முடிந்த வரைக்கும் நல்லதை செய், இல்லையா ஒருத்தருக்கும் தீங்கு பண்ணாதே. நீ படித்து கல்வி அறிவு கொடுத்து உனக்கு கடவுள் கல்வி அறிவு கொடுத்து என்ன பிரயோஜனம்? யோசிச்சு பாருங்க. நீ ஏன் கெட்டு போற?
அந்த வாய் பேச முடியாத குழந்தையினுடைய வாயில கொண்டு போய் அதை வைக்க போறீங்க. உனக்கு எங்கேயாவது இறைவன் 5 அறிவுக்கு மேல உனக்கு கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த நேரத்தில் வந்த கோபம் அவ்வளவு வந்தது. என்ன சொல்லுவது, இறங்கி திருப்பி ஏறி திருப்பி நான் சைதாப்பேட்டை சேரணுமேன்றதுக்காக பேசாம பார்த்தும் ஒன்றும் பண்ண முடியாம வந்துட்டேன். இந்த காட்சி நேத்தைக்கு கண்ணால பார்த்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இதுல கேட்டுருக்கிறவளாவது நீங்கள்லாம் கூட அந்த மாதிரி யாரையும், வயதானவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இருக்கிறவங்க இல்லாதவங்க யாரா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, செயல் செய்யக்கூடாது. முடிஞ்சா கூட இல்லையா இல்லைன்னு போ. அவன் பாட்டுக்கு கேட்டு போயிட்டே இருக்க போறான், மனசுக்குள்ள வருத்தத்தாட தான் போறான், அவன் எப்படியோ போயிட்டு போறான். அப்போ அறிவிருந்தும் சில நேரத்தில் நாமெல்லாம் அறிவில்லாதவர்களாக செயல்படுகிறோம். அதுதானே நிஜமும் கூட. எவ்வளவு படிச்சிருந்து உன் கையில அத்தனை பொறுப்புகளை கொடுத்திருந்தாலும் கூட அறிவில்லாத இடத்துல தானே இப்ப நின்று இருக்கிறோம். அது மாதிரி இவர் ஆசைப்படுறார். இந்த பெட்டியை திறந்த உடனே ஏதாவது செல்வம் இருக்குமான்னு ஆசைப்பட்டார். ஆனா அதுல காதற்ற அருந்து போன ஊசியும் எதுக்கு வராது, வாராது காணும் கடைவழிக்கு. எந்த கடைசி காலத்துல இரும்பெட்டில சேர்த்து வச்சுக்கிற 9 கோடி ரூபாய் சொத்து திருப்ப வருமா? வராது. நீ ஆணோ பெண்ணோ எத்தனை கோடி வைத்திருந்தாலும் நம்ம மேல போட போறது ஒரே கோடி தான். என்னது? ஒன்னு பிறந்த கோடி இல்லைன்னா புகுந்த கோடி. மேல போடுறது ஒரே ஒரு, எதுக்கு? அது கூட மானத்தோட வாழ்ந்துட்டு போனாரு. அந்த மானத்தை மறைப்பதற்காக ஒரு கோடி துணி போட்டு மேல அனுப்புறான். அரை நான் கயிறு என்று சொல்லக்கூடியதை கூட கட் பண்ணிருவா. புதைக்கிற பொழுது, எரிக்கிற பொழுது. அப்பேற்பட்டது தானே இந்த உடம்பு. அப்படிப்பட்டதும் உடனே பார்த்தார். 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டார். அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் கணக்கு பிள்ளை சேந்தனார்னு பேரு. அவர் பாட்டுக்கு ஒன்றும் பண்ணல. ஒரு கோமணத்தை எடுத்தார், வேட்டி கீட்டி எல்லாத்தையும் உருவி போட்டார். மானத்தை மறைப்பதற்கு ஒரு இடுப்புல எடுத்து ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு நேரா வந்துட்டார். மனைவி காலில் விழுந்தார். எங்க கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷர், இந்த ஜென்மத்தில் எனக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு, எனக்கு அவ்வளவுதான். முடிஞ்ச வரைக்கும் வாழ், இறை நாமத்தை சொல், இறைவன் துணை செய்வார். அம்மா சொன்னாடே, அப்பா ஒரே ஒரு பிள்ளை, கோயில் கோயிலா வேண்டி எனக்கு கொள்ளி போட பிள்ளை வேணுமேனு நான் பெத்தேன். கடைசியில எனக்கு கொள்ளி விடாமையே போறியே, என் ஆன்மா சாந்தி அடையாதே. அம்மா, நீங்கள் இறக்கின்ற வரைக்கும் இந்த எல்லையிலிருந்து அந்த பக்கம் போக மாட்டேன். நீங்க இறக்கின்ற வரைக்கும், இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையை தாண்டி போக மாட்டேன். இறந்ததற்கு பிறகு உங்களுக்கு செய்ய வேண்டிய ஈமக்கிரியை செய்துவிட்டு என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் வேண்டுமானால் எங்க போவேன்? இந்த எல்லையை தாண்டி போவேன். அது வரைக்கும் இந்த ஊரினுடைய எல்லையில் இருப்பேன்னு எல்லையில் இருக்கிறார். இப்ப இந்த எல்லையில் இருக்கும் பொழுது போறவங்க வரவங்க எல்லாம் அந்த வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார் பட்டினத்தார். நல்லா கேட்கணும், ஏன்னா நம்ம எல்லாம் ஆசையை எவ்வளவு வச்சுட்டு இருக்கோன்றது தெரியும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். பட்டினத்தாரை போன்று உலகத்தில் எவரும் துறக்க முடியாது. யாராலையும் சட்டுன்னு அப்படி துறக்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார் இனிமேல் நானும் உங்க கூட குடும்பம் நடத்த மாட்டேன்ட்டு போயிட்டார். தெருமனை வரைக்கும் போனார். போனவர் திருப்பி வந்தார். அலுவேலு வாங்க, வெளியே வா. ஐயா சன்னியாச்சா போறேன், நீ அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க? அந்த அம்மா கேட்டா, சன்னியாச்சா போறேன்னு சொல்லிட்டல, பொண்டாட்டி பிள்ளையோட இருக்க மாட்டேன்ட்டு போயிட்டல, காவிய உடைய உடுத்திக்கிட்டல, சிவனேன்னு போறேன்னு போனல, இப்ப திருப்பி எதுக்கியா வந்த? ஒன்னும் இல்ல, சுண்ணாம்பு டப்பாவை நடமாடத்துல வச்சுட்டு போயிட்டா, அதை எடுத்து உள்ள வையினார். நான் சொல்ற கதை புரிஞ்சா உங்களுக்கு? நான் சொல்ற கதை புரிந்ததா? யாருமே வேண்டான்னு துறந்துட்டு காவி உடைய உடுத்திட்டு போயிட்டார். போனவரு தெருமண வரைக்கும் போனவருக்கு திருப்பி வர்றார். பொண்டாட்டி கிட்ட சொல்றார், அடியே சுண்ணாம்பு டப்பாவை வெளியில வச்சுட்டு உள்ள எடுத்து வைடி, யாராவது தூக்கிட்டு போயிட்டு போறார். சுண்ணாம்பு டப்பாவையே நம்மால துறக்க முடியலன்னா நாமெல்லாம் எப்படி ஆசையை துறக்கிறது? நம்ம படுற ஆசையெல்லாம் எப்படி துறக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சுண்ணாம்பு டப்பாவே துறக்க முடியல, அப்புறம் ஆசையை எப்படி துறப்பது? ஒரு செகண்ட்ல துறந்துட்டார். ஆனா அதே பட்டினத்தார் சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தை அப்பறைக்கே பாடினார்.
தெரியுமா? ஒரு பெத்த பிள்ளைய ஒரு சிவ அடியார் கேட்டார்னு 5 வயசு குழந்தையே சிறுதொண்ட நாயனார் என்ற பரஞ்சோதியார் அறிந்து சமைச்சு கொடுத்தாரியா. பக்தினா அது பக்தியா? என்னமோ எல்லாம் சொல்றான். இறைவன் கொடுத்தார் 9 கோடி. நான் தூக்கி அப்படி தெருவில் போட்டு வந்தேன். என்ன போய் சன்னியாசி பெரிய தியாகி மாதிரி எல்லாம் சொல்லின்னு இருக்கா. எல்லாம் இல்லை. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். பக்தினா அது பக்தி. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன். பக்தினா அது பக்தி. திருநீலகண்டத்தின் மீது ஆணை எம்மை தீண்டுவராயன். யார் சொன்னா? திருநீலகண்டத்தினுடைய மனைவியார் சொன்னாங்க. மழை பெஞ்சது. அந்த தெரு தாசி தெருவு. திண்ணை மேலே கொஞ்ச நேரம் மழை துளிக்காக நின்றுட்டார். மழை மேலே படாமல் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டார். கோயிலுக்கும் இங்கிருந்து வர்றதுக்குள்ளர மழை வந்துருச்சு. ஆனால் இப்போ நீங்கள் நனைஞ்சில்ல வந்திருக்கணும், நனையாம வந்துக்கிறீங்களேன்னா. யார் அந்த அம்மா கேட்டா? ஒன்றும் இல்லை, அந்த தெருவில் 4வது வீட்டில் நின்றுட்டு. அது அந்த மாதிரி வீடாச்சே. அவன் 90 வயசு கிழவன் நின்னாவே கீழே இருந்து மேலே வரைக்கும் பாப்பா அவன் எப்படி உங்களை விட்டு வச்சிருப்பான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். வெளியில சொல்லல, வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலாம். அந்த காலத்துல எல்லாம் ஆண்களை எதிர்த்து பெண்டிர் கடகு எதிர்த்து பேசாம அந்த காலத்து பெண்கள்லாம் எதிர்த்து பேசல. ஆனா இவளுக்கு உள்ளுக்குள்ள வேறொரு பெண்ணை தொட்டிருப்பாரோன்ற பயத்தினால என்ன பண்ணிட்டார்? திருநீல என்ன தொடக்கூடாதுன்றத சொன்னா மறுபடியும் தொடுவார். ஆனா இவர் திருநீலகண்டத்திற்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். யாருக்கு? சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பூஜையினால அவர் மேல சத்தியம் பண்ண இவர் நம்மளை தீண்ட மாட்டார்ன்ற பயத்துல அந்த அம்மா என்ன பண்ணா? திருநீலகண்டத்தின் மீது ஆனா எம்மை தீண்டு வராயன்ட்டார். தொடவே இல்லை. வயசு எவ்வளவு? அந்த அம்மாவுக்கு 16, இவருக்கு 18. ஒரே பாயில தூங்குறா 2 பேரும். இவர் கை அந்த அம்மா மேல படல, அந்த அம்மா கை இவர் மேல படல. எத்தனை வருஷம்? 90 வயசு வரைக்கும். முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அழகா கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு அப்படி ரோட்ல நடந்து போனாவே கீழிருந்து மேல் வரைக்கும். அது மட்டும் இல்லை, போஸ்டர் அடிச்சாவே நம்மால் 1/2 மணி நேரம் பார்ப்பாரு. 1/2 மணி நேரம் உத்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவார், என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா, காலம் கெட்டு போச்சுப்பா, களி காலம். 1/2 மணி நேரம் முறைச்சி பார்க்கும் போது தெரியல காலம் கலிகாலம்னு. ஆனா இப்ப சொல்லுவார் அந்த தாத்தா, என்னென்ன காலம் கலிகாலம் பார். அடுத்தவர் மனைவியாக இருந்தாலும் அழகை ரசிக்காத ஆண்கள் யாராவது உண்டா? சொல்லுங்க பாப்போம். உண்டா? இல்ல இல்லையா? அப்பயே என்ன சொல்றாங்க? எவனுக்கு கொடுத்து வச்சுக்குதோ தெரியல, என்ன அழகாகிறாயா அப்படின்னு சொல்லுது. மனசு கேக்குதா? இல்ல இல்லையா? இளமையை துறக்க முடியுமா? இளமையை துறக்க முடியுமா? துறக்க முடியாது. ஆனா துறந்தார். திருநீலகண்ட நாயனார் துறந்தார். அதுதான் அடுத்து சொல்றார். பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன்னார். பக்தியை செய்யணும். 6 நாள்ல தின்னனார் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடியவர் போய் நேரா போய் அங்க பூஜை பண்ணி இந்த குடும்பிநாதருக்கு என்ன துணைன்னார். கூட வந்திருக்கிற நன்மை சொன்னா யாரும் கிடையாது, ராத்திரில தனியா தான் இருப்பாரு. அப்ப நீ வேணா போ, நான் வரமாட்டேன்ட்டார். மறுநாள் இருந்து அந்த பன்றியை சுட்டு கொண்டு நேரா குத்தி அதை கொண்டு வந்து சுட்டு அதை விட இன்னொன்னு தெரியுமா, வாயில மென்னு அதை கொண்டு வந்து ஒரு இலையில பறிச்சு வைப்பார். குடுமினாதா சாப்பிடு, குடுமினாதா ரொம்ப டேஸ்ட் ஆகுது, அதுவும் எலும்பில்லாம வச்சிருக்கிறேன், குடுமினாதா நல்லா இருக்கு சாப்பிடுவார். யோசிச்சு பாருங்க, சிவாச்சாரியார் இங்க இருந்து 2000 படி தூக்கிட்டு போய் ஒரு பானை நிறைய தண்ணியை தூக்கிட்டு போய் அந்த யார அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பூக்களை போட்டிருப்பார். இவர் முடிச்சு விட்டு வந்த உடனே அவர் வருவார், வாயில கொண்டு போன எச்சில தூணு துப்புனுவார், காட்டு மலர்களை மேல போட்டார், பன்றிக்கறியை கொண்டு போய் வச்சு படைச்சார். இதுதான் 6 நாள் கூத்து நடந்தது. சிவாச்சாரியார் சொல்றார், என்னையா இது கூத்து சுவாமி, அவனெல்லாம் தண்டிக்க மாட்டையா, அவனெல்லாம் இப்படி விட்டு வச்சுக்கிறியே, நான் 2000 படிக்கட்டு தண்ணி சுமந்து வந்து உனக்கு பூஜை பண்றனே. அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சிவபெருமான், சிவாச்சாரியாரே உங்களை போன்றும் அவரும் ஒரு அடியார் தான், அவனும் ஒரு அடியார், என் பக்தியை காட்டிலும் அவன் பக்தி என்ன சிறந்ததுன்னார். அவன் பக்தியை நான் காட்டட்டுமான்னார். காட்டுங்களே பார்க்கலாம். சரி, எனக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கிட்டார்.
வந்தார், பூஜை முடிஞ்சது. முடிஞ்சு அடுத்த வினாடி பன்றிக்கறியை வச்சார். சாப்பிடுவாரான்னு பார்த்தா சாப்பிடல. அப்படியே கண்ணில் ரத்தம் வடியுது. வடிஞ்சு அடுத்த வினாடி பார்த்தாரா, யாரோ என் குடிமிநாதனுக்கு தீங்கு இழைத்து விட்டானே. எவன்டா? அந்த கோயிலையே 40 வாட்டி சுத்தினார், வில்ல வளைச்சிக்கிட்டு. எவனும் இல்லை, அவராவே வர வச்சது எவன் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தார், இவருக்கு சின்ன வயசுல ஒரு ஞாபகம் வந்து, பழமொழி ஞாபகம், முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் இருக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இந்த அம்மா, அவங்க அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. நமக்கு தான் 2 கண்ணு இருக்குதே, ஒரு கண்ணு ஒரு வேளை அவருக்கு நல்லா, நம்ம கண்ணு நல்லா இருக்கு, ரத்தம் வரல, அந்த கண்ணில் அந்த கண்ணை வச்சா ஒன்று சற்றும் யோசிக்கல, அப்படி ஒரு அம்பை விட்டு அப்படி நோண்டி எடுத்து தூக்கிட்டு போய் அங்கே வச்சுட்டார். சிவாச்சாரியார் நடுங்கி போயிட்டார். பக்தியா இது? ஐயோ சாமி, நான் குடமா தண்ணி ஊத்துனதுக்கே இந்த பெருமை பேச்சின்னு இருக்கேன்னா, ஒருத்த கண்ணு நோண்டி அப்படியே அப்பனா ரத்தம் நின்று போச்சே. இப்போ இவருக்கு நடுங்குது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுவாரோ தெரியல. இன்னும் சிவாச்சாரியாரே பயப்படாதீங்க, இன்னொரும் பக்தி இருக்குதுன்னார். என்ன சுவாமி பக்தின்னார். 2வது கண்ணில் வழியுது. மருந்துண்டுகான் அப்படியே போட்டுட்டு இருந்த செருப்பு காலோட தூக்கி அடையாளத்திற்கு வச்சார். எல்லாருமே சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடியவர் செருப்பால் அடித்தார்னு. செருப்பால் அடிக்கல, அடையாளத்திற்கு தன் காலை வச்சார். 2 கண்ணும் நோண்டினதுக்கு அப்புறம் எங்க வைக்கிறது? வைக்க கூடாத இடத்துல போய் வச்சு அது கண்ணு அப்படியே செட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ரத்தம் வர கண்ணில் வச்சாதானே கரெக்டா இருக்கணும். அந்த அடையாளத்துக்கு கொண்டு போய் அந்த காலை வச்சார். வச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்படி கிட்ட அம்ப கொண்டு போது கண்ணப்பா நில்லுன்னார். கண்ணப்பரை போன்று பக்தி செலுத்துவதற்கு உலகத்தில் இல்லை. நான் சொல்லல, பட்டினத்தார் சொல்றார். அப்பன்னா இந்த 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி அப்படி தெருவில் போட்டு போன பட்டினத்தாரை பேசிட்டு போறாங்க 2 பெண்கள். அடியே இவர் யார் தெரியுமா? பட்டினத்தார். அப்படியா? முற்றும் துறந்தேன் ஞானிடி, இவரை மாதிரி யாராலையும் துறக்க முடியாத மானத்துக்காக இடுப்புல ஒரு வேட்டியை கட்டின்னு இருக்கார். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. 9 கோடி ரூபாய் சொத்து தூக்கி தெருவில் போட்டு போனவரடி. எல்லாம் சொன்னாங்க. அதில் ஒரு பெண் சொன்னா, என்ன மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச பொழுகுது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் படிச்சுட்டா கொஞ்சம் கிறுக்கு வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அவ கொஞ்சம் கிறுக்கு போல இருக்கு. அவ சொன்ன, முற்றும் துறந்தவர் முற்றும் துறந்தவர்னு வெறப்பு மேலே தலை வச்சு படுத்துட்டு இருக்கார், இவர் போய் திறந்துட்டாருன்றியேன்னா. எதை திறந்த? வெறப்பு மேல தலை வச்சு படுத்துட்டு இருக்கார். தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இவரால துறக்க முடியலன்னா இவர் எப்படி துறவியாவார்? தலைக்கு உயரம் வேணும் என்கின்ற எண்ணத்தையே இன்னும் துறக்கல, அவர் எப்படி துறவியாவார்? ஆக முடியாதுன்னு. அப்புறம் அந்த அம்மா திருப்பி போய் தண்ணி கொடுத்த தூக்கின்னு திருப்பி ரிட்டர்ன் வந்தாங்க. இப்போ தலை கீழே இருக்குது சமமா. அதுக்கு அந்த பெண்ணு சொன்னா, அடியே பாருடி, இப்போ தலை கீழே இருக்குது. அடி போடி, எது 99.9% முக்தி வருதுரி, ஆனா இன்னும் 1% இருக்குடின்னா. என்னடி இன்னும் 1%? அந்த ஊரார் நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு இந்த காது கேட்டு இருக்குடின்னா. நாம பேசிட்டு இருந்தா என்ன, அதே நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த தலை அப்படியே இருந்திருந்தா அவர் ஞானி. யார் என்னன்னா பேசிட்டு போறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு இருந்திருந்தா பரவாயில்ல. ஓ சன்னியாசி, அவருக்கு பட்டினத்தாருக்கு அது புரியல. என்ன புரியல? துறவரம் மேற்கொண்டா தலைக்கு உயரம் வைக்க கூடாதுன்றது தெரியாது. அவர் ஏதோ வரப்பு மேல அப்படி தலை வச்சு படுத்துட்டு இருக்காரு. அம்மா எப்ப போவால நம்ம அப்புறம் எல்லையை விட்டு போகலாம்ன்றதுக்காக அந்த அம்மா அப்படி அவர் படுத்துட்டு இருக்கார். அப்ப யோசிக்கும் பொழுது இந்த பெண்கள் இந்த வார்த்தையை சொன்னதுனால இப்ப சமமாக்கிட்டார். அவர் என்ன நினைச்சாரு, ஓ துறவிகள் துறந்துட்டோம், மொத்தமா திறந்துட்டோம்னாக்கா நம்ம தலை உயரம் வைக்க கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவர் சமமா படுத்தார். ஆனா அதுக்கு அந்த பெண் வியாக்கியானம் கொடுத்தா பாரு, அதான் ரொம்ப சிறப்பு. அடியே 99.9% முக்தி வந்துருச்சிரியே, ஆனா இன்னும் 1% பேலன்ஸ்டின்னா. என்னன்னா, ஊரார் நம்மை பற்றி என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த காது கேட்டுருக்குடின்னா. அப்ப எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுங்க. இப்போ செத்தாரை போல இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? மட நெஞ்சே செத்தாரை போல் இரு. ஏழை மட நெஞ்சே எப்படி இருக்கணும்? செத்தாரை போல இருக்கணும். பிணத்தை பார்த்து யாராவது ஏதாவது திட்டினா அந்த பிணம் எதிர்த்து பேசுமா? சண்டை போட்டா சண்டை போடுமா?
கோபமா பேசினா கோவப்படுமா, இல்ல அன்பா பேசினா திருப்பி அன்பை செலுத்துமா, இல்ல நம்ம அதிகாரம் பண்ண அதிகாரத்தை செலுத்துமா, அழுதாதான் திருப்பி அழுமா? சொல்லுங்க பாப்போம். இறந்து போன பிணம் என்ன செய்யும்? எதுவும் செய்யாது இல்லையா? அதே மாதிரி துறக்கணுமா வாழ்க்கைய? முடியுமா? அப்பதான் முக்தி கிடைக்குமா? எங்களுக்கு அப்பேற்பட்ட முக்தியே வேணாம். இது மாதிரி துறக்க முடியுமா? கேள்வி. எங்களுக்கு அப்பேற்பட்ட முக்தியே வேணாம் அப்படிதானே சொல்வீங்க. அதான் நிஜமும் கூட. அவனா என்ன அர்த்தம்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். என்ன வரும்? ஆசைக்கு ஒரு பிறவி வரும். நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளுவதற்கு ஒரு பிறவியை நிச்சயமாக ஈசன் தந்தே தீருவார். அப்போ முடிஞ்ச வரைக்கும் எதை துறக்கணும்? ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆட்கொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர் பாதத்து நேரிழையே. அபிராமி பட்டர் சொல்றார் அபிராமி அந்தாதியில. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை. பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி போறது எங்க? யம தர்மராஜா. நம்ம பிறக்கிறோமா, மறுபடியும் இறக்குறோமா, அவன் பாச்சக்கயிறை போடுறானா, மறுபடியும் பிறக்க, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்கான். அப்போ அந்தகன் கைக்கு போக கூடாது. யாருக்கு? யம தர்மராஜா கைக்கு நாம எல்லாம் போகவே கூடாது. யார் கைக்கு போகணும்? சிவபெருமானுடைய திருவடிக்கு போகணும். பெருமானுடைய திருவடிக்கு போகணும். கந்த பெருமானுடைய திருவடிக்கு போகணும். பிள்ளையாருடைய திருவடிக்கு போகணும். அம்பாளுடைய திருவடிக்கு போகணும். அப்படி பிரார்த்தனை பண்ணணுமா? இப்ப அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க. உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் பட்டினத்தார் என்னைக்கு இந்த பாட்டை பாடினாரோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் இறந்து விட்டால் நம் இந்து மதத்தில் சொல்லக்கூடிய ஒரே 10 பாட்டு எதுடான்னு கேட்டா இந்த பாட்டு தான். இந்த பாட்டு, இந்த பாட்டு. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கை புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி. அவரை மாதிரி யாராலையும் முற்றும் துறந்த ஞானி தான். ஆனா அவருக்கும் என்ன பாசம் இருந்தது? தாய் பாசம் இருந்தது. ஏன்? மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, எல்லாமே தாய். பேசுற மொழிக்கு தாய் மொழி, இருக்கிற நாட்டுக்கு தாய் நாடு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணிய நதியும் பெண் பெயர். அப்ப எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நாமெல்லாம் என்ன பண்றோம்? எல்லாத்தையும் துறந்த பட்டினத்தார தாய் பாசத்தை துறக்க முடியல. எல்லாத்தையும் துறந்தார், ஆனா என்ன துறக்க முடியல? தாய் பாசத்தை துறக்க முடியல. உடனே போனார், அங்க எல்லாம் கட்ட வச்சு அடிக்கிட்டா, கட்ட வச்சு அடிக்கிட்டா. அப்பதான் பார்த்தார், முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் என்னை அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய்க்கோர் எரிய தணல் மூட்டுவேன். கட்டையில வச்சாயாவா அம்மா எரிக்கிறது? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எடுங்கத கட்டை எல்லாமே எடுத்துட்டார். எதை கொண்டு வந்தார்? பச்சை வாழை மட்டை, மெத்து மெத்துன்னு இருக்கும். வாழை மட்டை மேல நின்று பாருங்க, அது எப்படி இருக்கும்? பெட்ல இருக்கிற மாதிரியே இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கட்டையில வச்சா உடம்பு குத்தும். ஆனா அந்த வாழை மட்டை மேல வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஐஸ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அவ்வளோ சில்னஸ் இருக்குமா. இப்போ அதை என்ன பண்ணார்? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்து என்னை காதலித்து முட்ட சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டி தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன்னார். அப்பேற்பட்ட தாய்க்கு விறகு வச்சு தீ மூட்டுவேனா? நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாளாமே அந்தி பகல் கையிலே கொண்டு என்னை காப்பாற்று தாய்க்கோ மெய்யில் தீ மூட்டுவேன்னார். இந்த பாட்டு தான், அந்த 10 பாட்டு. இன்னைக்கு வரைக்கும் எந்த தாய்மார்கள் கைலாய பதவி அடைஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை தான் சொல்லிட்டு இருப்போம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால்
தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருசி உள்ளர தானே அமிர்தமே செல்வமே திரவியமே பூவே மானே என அழைத்த வாய்க்கு அரிசி போடுவேனான்னார். வாய்க்கு அரிசி போடுறோம் இல்லையா, அதை சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார், அதையெல்லாம் கீழே தள்ளிட்டார். அதை வச்சு எதை வாழை மட்டையை வச்சு அதுக்கு மேலே அம்மா உடலை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு தீ மூட்டலை, பந்தம் வைக்கலை. அந்த இங்கே சொல்வீங்களே என்னது கொல்லி, அதெல்லாம் இல்லை. எதை வச்சார்? முன்னம் இட்ட தீ முப்புறத்திலே, பெண்ணை இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னார். எது? வாழை மரம், வாழை மட்டை பத்தி எரியுது. இதைத்தான் பாடினார், வேற ஒன்றும் பாடலை. இதை பாடினார். என்ன பண்ணுது? அதுக்கு அடுத்து பாடுறார் பாருங்க, அதுதான் ரொம்ப இருக்கிறதுலயே ஹைலைட். எல்லாரும் இந்த 10 பாட்டை மெமரி பண்ணி வச்சுக்கணும். வாழ்க்கையில துறவரம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல இல்லறத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு செய்ய வேண்டியது என்கின்ற ஈமக்கிரியை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு செல்வம் சம்பாதிக்கலாம், ஆனால் எவன் ஒருவன் தாய்க்கு மட்டும் அந்த கொல்லி என்று சொல்லக்கூடியதை இடலையோ அவன் 7 ஜென்மம் இல்லை 7000 ஜென்மம் எடுத்தாலும் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட பாவம் தாய்க்கு கொல்லி போடாத பாவம், அவ்வளோ பெரிய பாவம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. கனடாவில் இருக்கேன், அதில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், லண்டனில் இருக்கிறேன், அப்படிங்கிறேன் இப்படிங்கிறேன்னு என்னால் வர முடியல, நீங்களே பண்ணுறங்கோன்றான். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி விசிராந்தின்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லம்னு, அங்கே இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பிள்ளைகள் செய்வதே இல்லை, ஈமக்கிரியை பிள்ளைகள் செய்வதே இல்லை, அவங்களே பண்ணி முடிச்சு விட்றா. நீங்களே பார்த்துங்கன்னு பணத்தை மட்டும் அனுப்பி வைக்கிறா. என்ன சொல்றது? இப்படியெல்லாம் உலகம் இருக்கு. அதுக்கு அடுத்து சொல்றார், இப்ப தீ எரியுது. அப்ப சொல்றார், வேகுதே தீய தனில் வெந்து